Hello everyone, welcome back to my channel Simply Gia. இது வரைக்கும் சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்ம இன்றைக்கி புக்கட்டில் இருக்கோங்க. புக்கட்டில் இருந்து ஒரு தாய்லாந்துலேயே ஒரு அழகான தீவான ஒரு பிபி ஐலண்ட் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த பிபி ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் இந்த பிபி ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை கவனிக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது பிபி ஐலாண்ட் போகணுன்னா நீங்கள் 2 வே மெத்தடில் நீங்கள் போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெர்ரி போட் போகும். கிட்டத்தட்ட அந்த ஃபெர்ரி போட்டில் ஒரு 200-300 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க பிபி ஐலாண்டுக்கு ஃப்ரம் புக்கட்டில் இருந்து. இந்த ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர் டு 40 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபெர்ரியில் போனீங்கன்னா டைரெக்டாக பிபி ஐலாண்ட் மட்டும் தான் நீங்கள் போவீங்க. அங்கே ஃபுல் டே என்ஜாய் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அங்கே லஞ்ச் முடிப்பீங்க, திருப்பி யூ வில் பி பேக் 4 o'clock நீங்கள் புக்கட் வந்துடுவீங்க. ஆனால் ஸ்பீட் போட்டில் நீங்கள் பிபி ஐலாண்ட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐலாண்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடி பிபி ஐலாண்டு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபெரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பிபி ஐலாண்ட் போக போகிறீங்களா, இல்லை ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணி பிபி ஐலாண்ட் போக போகிறீங்களா, இது ரெண்டுத்துக்கும் காஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபெர்ரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபுல் ஏசியோடு இருக்கும். அதில் நீங்கள் ரிலாக்ஸாக பார்த்துக்கிட்டு போகலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் ஸ்பீட் போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் ஏசி, பட் அது கொஞ்சம் ஹாட் கிளைமேட்டடாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் நிறைய எக்ஸ்ப்ளோர் நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன தீவுலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், குளிக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்பீட் போட்டில் பண்ண முடியும். ஆக மொத்தம் நீங்கள் பிபி ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 மெத்தடு எது பெஸ்ட் மெத்தடு அப்படின்னு, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பிபி ஐலாண்டு புக் பண்ணுங்கள். இந்த பிபி ஐலாண்ட் போகும்போது நாங்கள் இந்த தடவை ஆப்ஷன் எடுத்தது ஸ்பீட் போட்டில் தாங்க. இந்த ஸ்பீட் போட்டில் நீங்கள் போகும்போது ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காந்துருது நீங்கள் ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேவ்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் நீங்கள், இல்லைனா பேக் போன் கண்டிப்பாக அடி வாங்கணும். பாருங்கள் இதனோட வேவ்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரேஷன் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக இதனுடைய சி வேவ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப் அண்ட் டவுன்ஸ் மூமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ரியலாக த்ரில்லிங் மூமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்பீட் போட்டில் வரும்போது. கிட்டத்தட்ட நம்ம நியரஸ்ட் டு பிபி ஐலாண்ட் வந்தாச்சுங்க. இப்போது இந்த பிபி ஐலாண்டில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ளூயிஷும் இல்லாமல் க்ரீனிஷும் இல்லாமல் ஒரு க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலாண்ட் வாட்டர்னே சொல்லலாம். எவ்வளோ வாட்டர் பியூராக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கே, இந்த இயற்கை காட்சிகளோடு பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம போட் மேன் ஆங்கரை போடுறாரு ஒரு இடத்துல போட் நிற்கிறதுக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த போட்டை விட்டு இறங்கி பிபி ஐலாண்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ப்ளஸ் அங்கே தான் நமக்கு லஞ்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இந்த இடத்த லைட்டாக பார்த்துட்டு முதல்ல லஞ்சை நம்ம முடிக்கலாம்.
நம்ம போட்டு இறங்கின இடத்துக்கு பேக் சைட்லேயே அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நமக்கு வந்து இங்கே லன்ச் டைம் ஒரு ½ hour கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம லன்ச் முடிச்சிடலாம். நூடுல்ஸ், தாய் நூடுல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயோட சிக்கன் கறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சிக்கன் 65 மாதிரி ஃப்ரைடு சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டட் ஃபுட் வெரைட்டி தான். ப்ளஸ் நமக்கு ஃப்ரைட் ரைஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதாங்க சிக்கன் 65. இங்கேருந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த பிபி ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சூப்பராக. அவ்வளோதாங்க, ஒரு லிமிட்டடு லன்ச் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரைஸ் மட்டும் தான் எடுத்துட்டோம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வெஜ் கறி கொடுத்தாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு டைம் ஆச்சு, டைம் இல்லை. ஸோ நம்ம இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம கிளம்பியாச்சு. இந்த பிபி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீயோட அவுட்ரு பவுண்டரியில் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும். எல்லா ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் டைப்பு தாய் பேஸ்டான கிளாத்து, அங்கே இருக்கக்கூடிய மணிகள், ஜுவல்ஸு, சில மெடிசின் ப்ராடக்ட்ஸு எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு மீடியமான ஒரு ப்ரைஸில் தான் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் மட்டும் இல்லை, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, டீ கஃபேஸ் இருக்குது. ஸ்பெஷலி இந்த பிபி ஐலாண்டுக்கான ஒரு கோகனட் அந்த இளநின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது இப்போ அந்த டேஸ்ட் வந்து வேறு எந்த நாட்லேயும் கிடைக்காது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல டேஸ்ட்டாக வந்து அந்த கோகனட் இளநீ கிடைக்குங்க இங்கே. இந்த பிபி ஐலாண்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதர் நீங்கள் கிராபில் இருந்தோ இல்லை புக்கெட்டில் இருந்தோ நீங்கள் நேரடியாக வரலாம். இதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாத்துலேருந்து 1200 பாத்து டிபெண்ட் ஆன் த கம்பெனி பொறுத்து இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் போட்டோ எதிர் ஃபெரிலேயோ ப்ளஸ் அங்கே ஐலாண்டில் ஒரு லஞ்சும் கொடுத்துட்டு திருப்பியும் ரிட்டன் பேக் 4 o'clock வந்து நமக்கு புக்கெட்லேயே விட்டுருவாங்க. இந்த பிபி ஐலாண்ட் போகிறதுக்கு ஒவ்வொரு வெஹிக்கிள்லேயும் நம்ம ஹோட்டல்லே வந்து அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டல்லே திருப்பியும் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கேயும் புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்காக இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 2 பக்கமும் எவ்வளோ அழகான ஷாப்ஸு. இங்கே 7-Elevenலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் ஐலாண்டில் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுன்னு சொல்லலாம். இந்த பிபி ஐலாண்டை நீங்கள் முழுவதுமாக ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 minutes ஆகுங்க. நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டிங்கன்னா நீங்கள் டோட்டல் பிபி ஐலாண்டே நீங்கள் வந்து சுற்றி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பிபி ஐலாண்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கேயே நிறைய ரிசார்ட்ஸ் அவைலபிள். நிறைய பேர் கிராபிலேயோ இல்லைனா வந்து புக்கெட்டில் ஸ்டே பண்ணுறவங்க இல்லாமல் பிபி ஐலாண்ட்லேயே வந்து டைரெக்டாக ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ க்ரௌடாக இருக்கக்கூடிய இந்த ஐலாண்டு ஒரு 4 o'clock 5 o'clock மேலே பார்த்தா எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஸோ 5 o'clock மேலே இந்த என்டையர் ஐலாண்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பீஸ்ஃபுல் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா ஒன் ஆஃப் த ஆப்ஷன் நீங்கள் பிபி ஐலாண்ட்லேயே ஏதோ ஒரு ரிசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணி தங்குறது நீங்கள் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லலாம். இது ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. நிறைய ஃபாரினர்ஸ் ஆக்சுவலாக வந்து பிபி ஐலாண்ட்லேயே ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணி தங்கி அந்த பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. இதுவே புக்கெட்டோ ஒரு கிராபியோ இருந்தால் கொஞ்சம் சவுண்ட் மூமெண்ட் இருக்கும். ஆனால் பிபியில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இறைச்சலும் இருக்காது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இப்போது அந்த நம்ம ஸ்பீட் போட்டில் இருந்து இந்த லாங் டைல் போட்டுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு.
இந்த லாங் டைல் போட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு தனியாக அவங்க 300 பாத் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த போட்டுக்கு நாங்கள் ஜம்ப் பண்ணி வந்திருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே நாங்கள் எங்கள் கூட வந்தவங்க யாரும் வரல. சில பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிற யங் கப்புள், நியூ கப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்க இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த லாங் டைல் போட்டில் நீங்கள் வந்து நல்ல ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாகவே இந்த இடம் காட்சி அளிக்குது. நீங்கள் இந்த பிபி ஐலாண்ட் வரும்போது ஸ்பீட் போட்டில் கிட்டத்தட்ட இன்னும் அனதர் ஒரு 4 ஐலாண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து ராலி பீச் பார்க்கலாம், ரெண்டாவது வந்து பொடா ஐலாண்ட் சொல்லிட்டு அது ஒரு பொடா பீச் பார்க்கலாம், அப்புறம் சிக்கன் ஐலாண்ட் சொல்லுவாங்க, சிக்கனோட பீச் பார்க்கலாம், அப்புறம் மங்கி ஐலாண்ட் சொல்லுவாங்க, மங்கியோட அந்த பீச்சஸ் பார்க்கலாம். இந்த சில பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டைட், லோ டைடு இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஹை டைடு இருக்கும்போது, லோ டைடு இருக்கும்போது நீங்கள் அந்த பீச்சஸ் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். ஆக்சுவலி இப்போ எங்களோட வந்தவங்க சில பேர் அவங்க வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நல்ல டெம்பரேச்சர், ரொம்ப ஹாட்டாக இருக்குது, குளிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. இந்த ரிலீஜன் சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால் இங்கே ஹலால் ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதா தாய்லாந்தில் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. இந்த பர்டிகுலர் பிபி ஐலாண்டில் வந்து எல்லாமே முஸ்லீம்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கனால நீங்கள் வந்து ஹலால் ஃபுட்டுங்கிறத நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். இங்கே எல்லாம் முடிச்சாச்சுங்க. நம்ம இப்போ ரிட்டன் பேக் டு நம்ம கிளம்புன இடத்துக்கே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரிட்டன் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ரிசார்ட் டைப் தாங்க. அங்கங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு டிசைனில் வச்சிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த பிபி ஐலாண்ட். ஆக்சுவலாக இது டைம் போனதே தெரியலங்க. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 3:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சுற்றி வந்ததுலேருந்து லன்ச் முடித்தோம், அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் வந்தோம். நம்மளோட டைம் வந்து டே டைம் கிட்டத்தட்ட ஓவர் ஆக போகுது. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம போட் ஏறிட்டு பேக் டு புக்கட் நம்ம கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அப்படியே பார்த்துக்கிட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
பாருங்கள், எல்லா நாட்டு கண்ட்ரிலையும் இங்கே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒன்லி பிளேஸ் தாய்லாந்து மட்டும்தாங்க. தாய்லாந்து தான் வேர்ல்டில் இருக்க அத்தனை மக்களும் எல்லா கண்ட்ரிலும் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து இந்த பிபி ஐலாண்டுங்க. சவ் கவ் அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அது ஒரு ஹோட்டல், ஆக்சுவலி அது ஒரு ரிசார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் லைவாகவே இந்த மாதிரி சீ ஃபுட் வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம். நீங்கள் அதை தான் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. நம்ம எது சொல்கிறோமோ அவங்க அதை பிடிச்சி உடனே குக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இங்கே இருக்குது. நமக்கு நம்மளுடைய கைடு கால் பண்ணிட்டாரு. போட் வந்து தயாராகிடுச்சு. இங்கே பக்கத்தில் இன்னொரு பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்கே குளிக்க போகிறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிம்பிளி ஜியா.